முன்னதாக தூர்வார வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு இயற்கை விவசாயிகள் சங்கத்தினர் சேலம் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். சேலம் மாநகர பகுதியில் உள்ள மிக முக்கியமான நீரோடையான திருமணிமுத்தாறு ஓடையை அழகுபடுத்துவதற்காக கடந்த 18 ஆண்டுகளுக்கு முன் சேலம் மாநகராட்சி நிர்வாகத்தால் உடைக்கப்பட்டது. இதுவரை அதனை சரி செய்யாமல் அப்படியே கிடப்பில் போட்டு உள்ளனர். இதனால் விவசாயிகள் அந்த பகுதியில் தண்ணீர் இல்லாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். மேலும் கால்நடைகளுக்கு தண்ணீர் கிடைப்பதில் மிகவும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இவற்றை சீரமைக்க வேண்டும் என்று அவர்கள் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். திருமணிமுத்தாறு அழகுபடுத்த திட்டத்தின் பொழுது 18 ஆண்டுகளுக்கு முன் இந்த அணையை சேலம் மாநகராட்சி உடைச்சதுனால அந்த அணை உங்களுக்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய விளைநிலங்கள் இன்னைக்கு மாசடைகிற நிலைமையில இன்னைக்கு பாதிப்படைஞ்சிருக்குது. அழகுபடுத்த திட்டத்தின் போது இந்த அணையில வர தண்ணி மழை தண்ணி நம்பிதான் இருக்குது. அதனால உடைக்கூடாது எவ்வளவு தூரம் நாங்கள் போராடி கூட உங்களுக்கு உடனே நாங்கள் கட்டி கொடுக்குறோம். அணையை உடைச்சி இன்னைக்கு 18 ஆண்டுகள் ஆகுதுங்க. 18 ஆண்டுகளாகவே சுற்று வட்டார பகுதிகளில் ஊர் கழிவு நீர் சாய தண்ணிகள் தேங்கி நிற்கிறதுனால நிலத்தடி நீரோட கடுமையான பாதிப்பு, விவசாய கிணறுகள் முழுமையாக உப்புத்தன்மை அடைஞ்சு ஆடு மாடுகள் தண்ணி குடிக்க முடியாத நிலைமையில் இருக்கிறோம். வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பு தமிழ்நாட்டில் இருக்கிற ஏரி குளம் குட்டைகள் முழுமையாக ஆறுகள் தூர்வாரி மழைநீர் முழுமையாக சேகரிக்கிறதுக்கு தமிழக முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி விவசாய சார்பில் கோரிக்கை வைக்கும்.